இப்படி இந்த ஒளிமதியினுடைய எவ்வளதோ ரகசியங்கள். ஒளி விளக்கை ஏற்றி ஆலயம் முழுவதும் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டு பச்சரிசி மாவினால் கோலம் போட்டு எறும்புகளுக்கு நாட்டு சர்க்கரை கலந்த உணவு, ரவை, சோளம், கம்பு, கேழ்வரகு இந்த தானியங்களுடன் நாட்டு சர்க்கரை சேர்ந்த உணவுகளை ஒளிமதியினுடைய ஓரங்களிலே, வயல் ஓரங்கள், வரப்பு ஓரங்களில் எல்லாம் இட்டு இங்கே நாகதேவதையும் வேண்டி, ஏனால் அதற்கு நேராக இருக்கின்றது அறவூர் மங்களாம்பிகை கார்கோடைய ஈஸ்வரர். நாகதேவதையை வணங்கும் போது எப்படிப்பட்ட நாகராஜன், நாகலட்சுமி, நாகசுதா என்று பல நாகருடைய பெயரை வைத்து கொண்டு இருப்பவர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையிலே வழிபட்டால் அவருடைய வாழ்க்கையிலே நடக்காது, முடியவில்லை, மாட்டிக்கொண்டோம் என்கின்ற நிலையிலிருந்து அவர்கள் மீண்டும் எழுந்து நல்வாழ்க்கை வாழ முடியும். எத்தனையோ இடங்களிலே, கோயில்களிலே, ஆலயங்களிலே போய் பெரியவர்கள் என்ன செய்வார்கள், எத்தனையோ வேண்டுதல்கள், பிரார்த்தனைகளை செய்துவிட்டு வந்து விடுவார்கள். சிலவற்றை செய்து விடுவார்கள், சிலவற்றை செய்யாமல் மறந்து விடுவார்கள். வயது முதிர்ந்த காலமாகவும் வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் ஏற்படுவதும் ஞாபக மறதியினாலும் விடுபட்ட பிரார்த்தனைகளை முழுமையாக நடத்தி தருகின்ற சிவாலயம் ஒளிமதி. இப்படி வெள்ளையான பொருள்களை, தத்யன்னம், தயிர் சாதம் சொல்றேன், பகாலாபாத், பால் பாயசம், ஷீர அன்னம் இவைகளை படைத்து ஒரு முறை கொடுத்தால் குபேர செல்வம் யோகம் பெறுகின்ற வற்றாத க்ஷீராப்தி சயன பெருமாள், க்ஷீரம் என்கின்ற பார்க்கடலிலே அவதாரம் கொண்ட அந்த பெருமாளுக்கு படைத்த அந்த க்ஷீர அன்னத்தை படைத்து தானம் கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே அளவற்ற வீடு, வாசல், நிலம், புலம், நீங்காத செல்வம் நிறைந்து வாழ்வார்கள். இங்கே பாசுரங்கள், பாமரைகள், 4000 திவ்ய பிரபந்தம், தமிழ் வேத முறைகள், தேவாரம், திருவாசகங்கள், சிவபுராணங்களை ஓதி வணங்குவதும், திருப்புகழ் பாடி வணங்குவதும் அம்பாளுக்கு உள்ள சௌந்தர்ய லகரி, சிவானந்த லகரி. இப்படி லகரிகள் பலவிதமாக இருக்கின்றது. சமயோஜித பிரசன்னிகா என்கின்ற அற்புதமான தேவதை வந்து தரிசிக்கின்ற இடமான இந்த ஒளிமதியிலே அந்தந்த நேரத்துக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நமக்கு கொடுக்கின்ற, கால சூழ்நிலையை நமக்கு மாற்றி தருகின்ற நாகலிங்க பூவை வைத்து வழிபடக்கூடிய அற்புதமான 21 நாகலிங்க பூவை வைத்து வழிபட்டு 21 பேருக்கு குறையாமல் அன்னதானம் செய்கின்றவர்கள் இந்த பூமியில் உள்ள அத்தனை சிவாலயங்களிலும் பூஜை செய்து பெற்ற பலனை விட அதிகமான பலன் பெறுகின்ற நாகலிங்க பூஜை செய்யக்கூடிய இடமாக சித்தர்கள் போற்றி அதை கொண்டாடுகின்றார்கள். ஒளிமதியினுடைய அற்புத ரகசியங்கள், இதனுடைய ஸ்தல விருட்சத்தினுடைய மகிமை என்ன, அந்த விருட்சத்தினுடைய நிழலில், அந்த மரத்தினுடைய நிழலில் இருந்து என்ன சொல்ல வேண்டும், எளிமையான மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும், இப்படி பலவிதமான லலிதா திரிபுர சுந்தரி சொல்லிய எத்தனையோ தேவ ரகசியங்கள் ஞாபகத்திற்கு குழந்தைகளுக்கு ஹயக்ரீவருடைய உபாசனை மந்திரங்களை ஓதி இன்னம்பூர் போல பெயர்களை அமைத்து வழிபடக்கூடிய சக்தி வாய்ந்த சிவாலயம் ஒளிமதியான கும்பாபிஷேகமானது மிக விரைவிலே செப்டம்பர் மாதம், ஆவணி மாதம் காத்து கொண்டிருக்கிறது. இணைத்து அனுப்புகின்றோம். அந்த குடமுழுக்கு பத்திரிகையை தொடர்பு கொண்டு, அதாவது 94 80 17 37 60 இவரிடம் தொடர்பு கொண்டு உங்களது காணிக்கைகளையும் ஈடுபாடுகளையும் உங்களுடைய சேவைகளையும் அளிக்கும்போது, கூட்டாக பல பேர் ஒன்று சேர்ந்து செய்யும் பொழுது அது தோப்பு போல, வனம் போல உங்களுக்கு ஒன்றுக்கு பல கோடியாக பெருகி நன்மை பெருகும் நல்ல நாள் வந்து விட்டது. இப்பொழுதே தயாராகுங்கள். ஒளிமதி சென்று தரிசனம் செய்து வாருங்கள். பகுதி 4 இன்னும் ஒரு அற்புத விளக்கத்தை குருவருளால் தர இருக்கின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளால் அருணாச்சலா.